வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணை சமையல் நாம் பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. இப்போ உளுந்தங்களி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், முதல்ல கருப்பு உளுந்துலையும் முழு உளுந்து எடுத்திருக்கேன்னா, இது எதுக்குன்னா, இப்போது நம்ம உடச்ச உளுந்தை பார்த்தோன்னா, கருப்பு உளுந்து அதாவது பாதி பாதியாக உடச்சதை பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சின்ன சின்ன முக்காக ஒரு பொருள் கிடக்கும். அதுதான் அதோட முளை வர்ற பகுதி. அது வந்து நம்ம ரெண்டாக உடைக்கும் போது அதுலேருந்து அப்படியே உடஞ்சி வந்திருக்கும். இப்போ அந்த பகுதியில் நிறைய சத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் முழு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு வந்து 1 கப் உளுந்துக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் கருப்பட்டி எடுத்திருக்கேன்னா, இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் எண்ணெய், நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதாவது கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும் உளுந்து மாவு அப்படிங்கிறதுக்காக, அதை சரிப்படுத்துறதுக்காக அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள், 2 ஏலக்காய். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கருப்பட்டியும் போட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி அடுத்த அடுப்பில் வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் வந்து அந்த 1 கப்பு உளுந்தை வந்து வறுக்கிறதுனா நம்ம செவக்க வறுக்கணும், வாசனை வர மாதிரி வறுக்கணும் அப்படின்னாலாம் இல்லை. நல்லா சூடு ஏறுற அளவுக்கு அந்த உளுந்தை வறுத்துக்குங்க. அதாவது நல்லா அது தூளாகும். இப்போ பார்த்தீங்கன்னா அது சூடு ஆயிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வந்து அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கருப்பட்டி அதில் நிறைய கால்சியம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப சத்தானதுன்னு சொல்லுவோம். உளுந்து வந்து அதை மாதிரி எலும்புகளுக்கு நரம்புகளுக்கெல்லாம் நல்லா வலு கொடுக்கக்கூடியது. பெண்களுக்கு இடுப்பெலும்பு வலுப்படுறதுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு வயசுக்கு வந்ததும் கொடுப்பாங்க. அதாவது குழந்தை பெற்றுக்க ஃப்யூச்சரில் அவங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பொடி பண்ண மாவு, உளுந்து மாவோட நான் அந்த 1 டீஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்துட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கு. அந்த அடுப்பு எரியல. இப்போ ஆஃப் பண்ணியிருக்கும் போதே நாம் வந்து முதல்ல இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து, கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அதை நல்லா கரைச்சிக்கணும். கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு நல்லா தேய்ச்சி அது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஒரு தோசை மாவு அளவுக்கு நல்லா கொண்டு வந்துட்டு அந்த பதத்துக்கு வந்த பிறகு இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இனி வந்து கைவிடாமல் கிளறணும். இப்போ பாருங்கள், அது கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பதம் வரும்போது நாம் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கருப்பட்டி பாகில் கொஞ்சத்தை ஊற்றிக்கலாம். முதல்ல ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது வந்து அந்த மாவோட நல்லா கலக்கிற வரைக்கும் நல்லா கிளறிட்டு, அதுக்கப்புறம் மறுபடி கொஞ்சத்தை ஊற்றி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கிண்டணும். ஒரு 2-3 தடவை அதை அந்த பாகை ஊற்றி கிளறணும் நல்லா. வெறும் மாவை தண்ணீரில் கரைக்கிறதுக்கே குறைஞ்சது 5-6 நிமிஷம் ஆகும். அது வந்து நல்லா சுத்தமாக கட்டி இல்லாமல் கரைச்சி எடுக்கிறதுக்கு. இப்போ பின்னாடி இந்த பாகை சேர்த்து அடுப்பில் வச்சு நம்ம இப்போ கிளறி எடுக்கிறதுக்கு கட்டாயம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வேணும், 12 நிமிஷத்துக்கு மேலே வேணும். இதுக்கு இந்த மாதிரி இந்த கொஞ்சம் லைட்டாக ரொம்ப புளிவாக இல்லாமல் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கரண்டிகள் ரொம்ப இதாக இருக்கும். இப்போ வந்து நான் சுக்கு பொடியும் 2 ஏலக்காயை பொடி பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா அல்வா பதத்துக்கு வந்துட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நாம் இன்னும் ஒரு தடவை அந்த மீதி இருக்கிற அந்த பாகை கலந்துக்கலாம். பாகு முழுக்க சேர்த்தாச்சு. அதாவது முழுசாக ஒரு கருப்பட்டி போட்டிருக்கோம். இந்த பாகு முழுக்க சேர்த்தாச்சு. அதோட கலரை பாருங்கள். அதாவது முழு உளுந்தோட அந்த கருப்பு தோல் அது இருக்கவும் அது நல்லா அந்த கருப்பு கலர் வருது. அது மாதிரி கருப்பட்டியோட கலரும் சேர்ந்து நல்லா ஒரிஜினல் கருப்பட்டி கிடைக்கணும். அது போட்டு பண்ணணும். இப்போது அந்த 1/2 கப் எண்ணெயில் முதல்ல ஒரு தடவை கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் அந்த 3ல் 1 பங்கு இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றி அதை கிளறி கொடுங்க. அது நல்லா அப்படியே திரண்டு வரும். அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றி அதை நல்லா அந்த மாவோடு சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். பாருங்கள், அது அப்படி சைட்லலாம் அப்படி பொங்கி வரும் அந்த எண்ணெய். இதே மாதிரி அதை மீதியையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு அல்வா பண்ணுற மாதிரி தான். பொறுமை வேணும், பொறுமையோடு நம்ம பண்ணணும். இப்போ வந்து 3வது தடவையும் ஊற்றியாச்சு எண்ணெய். இப்போ நல்லா கெட்டியாகிட்டு வருது. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு அது நல்லா சேர்ந்து வரும். அந்த ரொம்ப கெட்டியாகிற அளவுக்கு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப கெட்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பதம் கரெக்டு. இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அது நல்லா கெட்டியாகி நம்ம எடுத்து அப்படி கையில் எடுத்தோன்னா அப்படி ஒட்டாமல் கையில் எடுக்கிற அளவுக்கு வரும் பதம். இதுதான்
நம்ம பாரம்பரிய முறையில் உளுந்தங்களி பண்ணுற விதம். இப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட சந்திப்போம். நன்றி.